ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேற்று இரவு சீமான் ரகசியமாக சந்தித்துள்ளார். உருவாகிறதா நாம் தமிழர் பாஜக கூட்டணி? சீமான் இந்த சந்திப்பு நடக்கவில்லை என்று மறுத்துள்ளார். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நேற்று இரவு நிர்மலா சீதாராமனை சீமான் சந்திச்சாரா இல்லையா? சீமான் நான் அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை, நடந்தால் நான் வெளிப்படையாக சொல்லிட்டு போவேன், என்ன பேசணுன்றது வெளிப்படையாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்திப்பு நடந்ததுன்னு சொல்கிற செய்தியை மறுத்திருக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது சீமான் தொடர்ச்சியாக சமீபத்தில் தான் போய் ரஜினியை பார்த்து, அதாவது மராட்டியன் தமிழ்நாட்டை ஆளலாமா, மராட்டிய ரஜினிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ரஜினிக்கு எதிராக தொடர்ந்து கர்ஜித்து கொண்டு இருந்த சீமான் அதே ரஜினியின் காலில் விழுந்து சங்கி என்றால் சக நண்பன், தோழன் அப்படின்னு பொருள் அப்படின்னு பேசினாரு. அதனுடைய நீட்சியாக, அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்திருக்கிறார். இப்ப நிர்மலா சீதாராமனை சீமான் மட்டும் சந்திக்கவில்லை, சீமானோடு சேர்த்து தனித்தனியாக சந்தித்திருக்கிறார்கள். அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போய் பார்த்திருக்கிறாரு. அதே போல அதிமுகவை சார்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர் போய் பார்த்திருக்கிறாரு. அவர் போய் பார்த்ததற்கான புகைப்படத்தை அவரே வெளியிட்டிருக்கிறாரு. செங்கோட்டையன் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்குமான பிரச்சனையை ஒட்டி இவர் தனியாக டெல்லிக்கு போய் ரகசியமாக நிர்மலா சீதாராமனை ஏற்கனவே சந்தித்திருந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல கேசி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். அவர் வெளிப்படையாக புகைப்படங்களை ஷேர் பண்ணிருக்கிறாரு. அவங்க தரப்புல சொல்ற விஷயம் என்னன்னா, அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான கோரிக்கை இது பல அணிகளா பிரிஞ்சிருக்குது, இதை ஒன்னா ஆக்கணும் அப்படின்றதுக்காக கேசி பழனிசாமி சந்தித்தார் அப்படின்ற செய்தி ஊடகங்களில் வெளிவருகிறது. செங்கோட்டையன் எதுக்கு சந்திச்சிருப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொன்னு, சீமான் நேற்று சந்தித்தாரா இல்லையா அப்படின்றது, சீமானுக்கு ஆதரவாக இருக்கின்ற தந்தி டிவி, அதே போல புதிய தலைமுறை எல்லாம் டைமோட சொல்றாங்க 8:30 மணிக்கு அவர் குடும்பத்தோடு சந்தித்தார் நிர்மலா. ஆனா அவங்களாம் இவருக்கு ஆதரவா செய்தி போடுற ஊடகம் தானே. ஆமா. அதே போல பாலிமரும் இவர் போய் சந்தித்தார் அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நியூஸ் 24x7 தமிழ் அந்த சேனல் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுமே இது தொடர்பாக செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏதோ சன் நியூஸ் ஒரு செய்தியை வெளியிட்டுட்டாங்க, இல்ல கலைஞர் ஒரு செய்தியை வெளியிட்டுட்டாங்க, இவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு வழக்கம் போல இவங்க குற்றஞ்சாட்டுற மாதிரி ஏதாவது இதற்கு அடிப்படை இருந்தா பரவாயில்ல. ஆனா சீமான் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு குறித்து செய்தி வெளியிட்ட அனைத்து ஊடகங்களுமே சீமானுக்கு ஆதரவான ஊடகங்கள் தான். பாஜகவிற்கு ஆதரவான ஊடகங்கள், அதிமுகவிற்கு ஆதரவான ஊடகங்கள், தொடர்ச்சியா இவர்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வர்றாங்க. இப்ப இந்த ஊடகங்கள் பொய் சொல்வதற்கான ஏதாவது தேவை இருக்கா? கிடையாது. இப்ப ஏற்கனவே சீமானோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னா, ஊழலை ஒழித்தே தீர்வோம், ஊழலை ஒழிப்பதுதான் எங்கள் கையூட்டு பாசறையினுடைய முதல் வேலை அப்படின்லாம் சீமான் பேசினாரு. ஆனா 4 ஆண்டுகள் சிறை முடித்து ஊழல் வழக்கிற்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் 4 வருஷம் கழிச்சு வெளில வந்த சசிகலா நடராஜன் சின்னம்மாவை போய் பார்த்தார். அது எப்படி தெரியுங்களா நடந்துச்சு? அந்த பிரஸ் மீட்ல நான் இருக்கிறேன். சீமான் உள்ள போனது மட்டும்தான் தெரிஞ்சது. வெளில எப்ப வந்தாரு, எந்த வழியா போனாரு யாருக்குமே தெரியல, நடக்கல, கொடுக்கல. ஆமா, பிரஸ்ஸையே அவர் சந்திக்கல. உள்ள போனது வந்தது மட்டும்தான் அன்றைக்கு செய்தியானது. அது பட்ட பகல்ல நடந்துச்சு. காலைல 10-11 மணிக்கு இவரும் பாரதி ராஜாவும் தான் போனாங்க. பாரதி ராஜா தனியா அவர் பிரஸ்ஸ மீட் பண்ணாரு. மீட் பண்ணி வீரத்தமிழச்சிடா சின்னம்மா அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தாரு. இவரு ரகசியமாக சந்தித்து விட்டு ஒரு பட்ட பகல்லேயே போயிட்டாரு. இது ஊடகங்களுக்கு அப்பட்டமாக தெரிந்து விட்ட காரணத்தினால் சீமானால் அன்றைக்கு மறுக்க முடியவில்லை. சீமான் நாங்க அரசியல் ரீதியா எதுவும் பேசிக்கல, உறவா போனோம். எங்க உறவு அவங்க ஐயா நடராஜன் அவர் ஒரு தமிழ் உணர்வாளர், ஈழ ஆதரவாளர். அந்த அடிப்படையில அம்மா சசிகலா எங்களுக்கு சின்னம்மா அப்படின்னு போய் சீமான் பார்த்ததை நியாயப்படுத்தினார்கள். இந்த இடுமானங்கார்த்தி, மாமா பைய சாட்டை துரைமுருகன் போன்றோர் அன்றைக்கு இதை மண்டி போட்டு நியாயப்படுத்தினானுங்க. உறவாத்தான் எங்க அண்ணன் போனாரு, அதுல ஒன்றும் அரசியல் இல்லை அப்படின்னாங்க. என்ன உறவு? அதிமுகவினுடைய வளர்ப்பு பிராணியாக இவர் இருந்தார். நடராஜனும் இந்த நபருக்கு பிஸ்கட்டை போட்டார்
அப்படின்ற அந்த உறவு. திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுகவால் இவருக்கு நிறைய பிஸ்கட் போடப்பட்டது. அதுலயும் அதிக அளவிலான பிஸ்கட்டை வந்து போட்டது யாருன்னா சசிகலாவுடைய கணவர் நடராஜன் தான் இதை செஞ்சாரு. சோ அந்த வகையில இந்த சந்திப்பானது இரவில் நடந்திருக்குது. இப்போ ஊடகங்கள் உடனடியாக அதை வந்து பிரேக் பண்ணியிருந்தா சீமான் வந்து கையுங்களமா சிக்கியிருப்பாரு. ஒருவேளை இதை வெயிட் பண்ணி இன்னைக்கு காலையில தான் அதை வந்து சொல்றதுனால சீமான் மறுப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருப்பது போல தெரிகிறது. ஆனால் சீமான் சந்தித்தார் அப்படின்றதுதான் நம்ம ஊடகங்களில் விசாரிக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் சொல்ற தகவலாக இருக்கிறது. இப்ப சீமான் என்ன அவ்வளவு யோக்கியனா என்ன, கடந்த காலத்தில் ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையை கூட்டு வந்து 15 வருஷமா என் வாழ்க்கையை கெடுக்கிறாங்க, அந்த பொம்பளையை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்தான். ஆனா சமீபத்துல இதே சீமான் ஊடகங்கள்ட்ட என்ன பேசினா, அவ விரும்பித்தான் வந்து என் கூட படுத்தா, நான் என்ன குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு கற்பழிச்சு விட்டானா அப்படின்னு இதே சீமான் பேசினா. இதுதான் இவனுடைய யோகிதை. இதுல மட்டும் கிடையாது, அருணா ஜெகதீசன் ஆணையத்துல சீமான் பேசினது என்ன, ஸ்டெர்லைட்டில் நடந்த துப்பாக்கி சூடு, 15 பேர் துப்பாக்கி சூடால் படுகொலை செய்யப்படுறாங்க அதிமுக ஆட்சியில். அதை விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்படுது, ஓய்வு பெற்ற நீதிபதி. அந்த நீதிபதி விசாரிக்கிறாங்க சீமான, நீங்க போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி. சீமான் அந்த ஆணையத்தில் ஆஜராகி, ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு நான் அழைப்பு விடுக்கவில்லை, என் கட்சியினர் அவங்களா போய் கலந்துக்கிட்டாங்க, ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று காட்டி கொடுத்த அயோக்கியம் தான் இந்த சீமான். ஆனா வெளியே வந்து இந்த சீமான் வந்து என்ன சொன்னா, நான் தான் வந்து அங்க நான் ஸ்டெர்லைட்டை மூடினதே நான் தான், இனி தமிழ்நாட்டில் எங்கேயும் எந்த வளர்ச்சின்ற பேர்ல மக்கள் விரோத திட்டம் எந்த திட்டம் வந்தாலும் எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு முன்னாடி நின்று நாங்க தடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நின்று தடுப்போம் அப்படின்னு கூசாமல் வெளியில் வந்து பொய் சொல்லுகிறவன் தான் சீமான். ஆக எல்லா நேரங்களிலும் சீமான் வந்து உள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஆனா வெளியே வந்து பொய் சொல்வதுதான் சீமானுடைய வழக்கம். அந்த வகையில் சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்த விவகாரத்திலும் அவ்வாறே நடந்து கொள்கிறான். அப்படி நிர்மலா சீதாராமனும் சீமானும் சந்திச்சது உண்மை அப்படின்னா இந்த சந்திப்பு எதுக்காக நடந்தது? இல்ல, இந்த சந்திப்பு நிர்மலா சீதாராமன் எதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒருபுறம் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அப்படின்றத டீல் பண்ணிட்டு இருக்கிறது அமித்ஷா. நேரடியாக எடப்பாடியோடு மற்ற அதிமுக மூத்த நிர்வாகிகளோட அவர் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப இதில் ஆதாயம் அடைவதற்கு இன்னொரு தரப்பு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை மிரட்டி எப்படி அண்ணாமலை சம்பாதித்தாரோ அது போல தானும் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையில் வானதி சீனிவாசன் அம்மையார் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப க்ளோஸ். முன்னாடி கேடி ராகவன் க்ளோஸா இருந்தார், இப்ப அவரும் க்ளோஸ் தான் அந்த அம்மாவுக்கு. இப்ப அவங்கள கூட்டம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து கூட்டம் போடுறது, அதுலதான் வந்து அன்னபூர்ணா ஓனர் சீனிவாசனை சிக்க வச்சு அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு அதை அவரை அவமானப்படுத்த நினைத்து அசிங்கப்பட்டு நின்றது ஒட்டுமொத்த சங்கி கூட்டம். அந்த வேலையை, அந்த வீடியோ எடுத்து வெளியிடுற வேலையை பார்த்தவங்க அம்மையார் வானதி சீனிவாசன் தான். இந்த வானதி சீனிவாசனோட பின்னணி என்ன, 2011 ஒரு பாஜக பிரமுகரினுடைய வீட்டு உபயோக பொருட்கள் விற்கின்ற கடை மயிலாப்பூர்ல இருக்குது. அந்த கடையில் ஒரு சீலிங் ஃபேனை இந்த அம்மா வந்து வாங்குறாங்க. அந்த ஃபேனோட மதிப்பு விலை அப்படின்றது 700 ரூபாய். 4 தவணைக்கு அந்த ஃபேனை வாங்கி அதுல ஒரு தவணை கட்ட முடியாமல் டிமிக்கி கொடுத்தவர் தான் இந்த வானதி சீனிவாசன். இன்றைக்கு வானதி சீனிவாசனுக்கும் அவருடைய கணவன் சீனிவாசனுக்கும் அவருடைய தம்பி சிவகுமாருக்கும் எவ்வளவு சொத்துக்கள் இன்னைக்கு உயர்ந்திருக்குது அப்படின்றத பாஜகவினரே RSS காரர்களே அம்பலப்படுத்தின செய்திகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி அண்ணாமலை மட்டும்தான் சம்பாதிக்கணுமா, நம்ம சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு பணவெறியில் அலைந்து கொண்டு இருக்கின்ற இந்த வானதி சீனிவாசன் போட்ட பிளானு தான் செங்கோட்டையனை கூட்டு வந்து சந்திக்க வைக்கலாம், பார்க்க வைக்கலாம் அப்படின்ற பிளானு. அதை ஒட்டி அவங்க தான் ஒரு கருத்தரங்கத்திற்கு SRM காட்டாங்குளத்தூர்ல இருக்கிற அந்த கல்லூரியில் ஒரு கருத்தரங்க ஏற்பாடு செய்யறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த திட்டம் இருக்குல்ல, அது தொடர்பான கருத்தரங்கம். அதுல கலந்துக்க வர்றாங்க. அந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு நேற்று கிண்டியில் உள்ள ITC சோலா ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல நிர்மலா சீதாராமன் தங்கி இருந்திருக்கிறாங்க. அப்போதான் வரிசையாக செங்கோட்டையன், KC பழனிசாமி, சீமான் இவர்கள் வந்து தனித்தனியாக சந்தித்து இருக்கிறார்கள். இப்ப சீமான் சந்திப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மெயின் டீம் அதிமுக அவர்கள் நேரடியாக கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகி விட்டார்கள். இப்ப இன்னும் தமிழ்நாடு அரசியலில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, பி டீமாக செயல்பட்டு டம்மி வேட்பாளர்களை போட்டு
இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேலை செய்ய வேண்டும் அப்படின்றதான். இதை நம்ம சொல்லல. சீமானை கடந்த காலங்களில் தீவிரமாக ஆதரித்த லவ் குரு ராஜவேல் நாகராஜன், பேசு சங்கி பேசு, அவரே வெளிப்படையாக பேட்டிகளில் சொன்னாரு. ஸ்டிங் ஆபரேஷன்ல சீமான் எப்படி பெண் வேட்பாளர்களை போட்டு அதிமுக காரங்கள்ட்ட எப்படி காசு வாங்கி இருக்காரு அப்படின்றதையும் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த வேலைகள், அந்த திட்டங்கள் தான் நேற்று நிர்மலா சீதாராமனோடு பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே மராட்டிய ரஜினிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை, நீ தமிழ்நாட்டை நீ எப்படி ஆள நினைக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி ரஜினி காலில் விழுந்தார்கள். அதற்கு பிறகு தெலுங்கு எதிர்ப்பை தொடர்ச்சியாக பேசி வருகின்ற சீமான் தெலுங்கு பாப்பாத்தி என்று பாஜகவினரால் பாசத்தோடு பார்க்கப்படுகின்ற நிர்மலா சீதாராமன் காலில் இன்று விழுந்திருக்கிறார். இப்ப இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் மீதான வழக்குகள், இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இவர் மீதான வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதே போல தமிழ்நாடு முழுவதும் இவர் பெரியாருக்கு எதிராக பேசிய அந்த வழக்கு இருக்குது, பாலியல் வழக்கு இருக்குது. இப்ப இந்த பிரச்சனைகளை ஒட்டியும் நிர்மலா சீதாராமனை இவர் சந்திச்சிருக்கிறார். அது போக வழக்கமாக சீமான் பண்ற இந்த அயோக்கியத்தனமான வேலைகள், காசை வாங்கிட்டு டம்மி வேட்பாளரை போடுறது, இப்ப அந்த வேலைகளுக்காகவும் தான் சீமான் சந்திச்சிருக்கிறார். ஆனா சீமான் கிட்ட செய்தியாளர்கள் இதை பத்தி கேட்கும்போது, நான் இப்ப வேட்பாளர்கள் போடுற வேலையில இருந்துட்டு இருக்கிறேன், நீங்களும் அந்த செய்தியை போட்டுட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நான் கூட்டணியை பத்தி பேச முடியும் வேட்பாளர் போட்டுக்கிட்டு, இது முரணா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதாங்க, அதிமுக பாஜக நாதாக்கா கூட்டணி அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்றாங்க இந்த சந்திப்பை வைத்து. ஆனால் இந்த விஷயம் நேற்று கிட்டத்தட்ட 20 நிமிடமோ 15 நிமிடமோ, இப்ப 8:30 மணியிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசினதா புதிய தலைமுறை சொல்றாங்க. பாலிமர்ல 23 நிமிடம் இந்த சந்திப்பு நடந்ததா அவங்க சொல்றாங்க. ஆனா இதுல அடிப்படையா சீமானினுடைய ஃபார்முலா எப்பயுமே என்ன அப்படின்னா, நேரடியாக அவர் எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டார். அது அவருடைய தனித்துவமே அதுதான். அப்பதான் எங்க வேணாலும் காசு வாங்கிக்கலாம். இப்ப பி டீமா செயல்படுறது. நேரடியாக கூட்டணி வைத்தால் அது பாஜகவுக்கும் லாபம் இல்லை, சீமானுக்கும் லாபம் இல்லை. பாஜகவிற்கு வேணா அது லாபமா இருக்கலாம், ஆனா சீமானுக்கு அதனால ஏதாவது லாபம் இருக்குதா? சீமானினுடைய ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டி. ஏன்னா மேடைக்கு மேடை மனிதகுல எதிரிமா, அப்புறம் என்ன மயிருக்கு போய் நீ நிர்மலா சீதாராமனை சந்திக்கிற? மனிதகுல எதிரியோடு உனக்கு என்ன வேலை? நான் தான் உண்மையான புரட்சியாளர், நான் பாஜகவை உண்மையா தமிழ்நாட்டில் எதிர்ப்பவன் நான் மட்டும்தான் அப்படின்னு பேசுற. அப்புறம் எதுக்கு ரகசியமாக போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிற? எதற்கு போய் ரஜினியை வெளிப்படையாக சந்தித்து விட்டு, இந்த ரஜினிய நீ என்னென்ன கேட்டிருக்கிறீங்க? அவங்க குடும்பம், அவங்க பொண்ணு செக்ஷுவலா இந்த சாட்டை துரைமுருகனும் இதே சீமானும் கடந்த காலங்களில் அவ்வளவு எக்காலமா பேசினாங்க. பேசிட்டு போய் சந்திச்சிங்க. அப்ப இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கட்சியினுடைய அடித்தளம் டோட்டலா காலி ஆயிருச்சு. பெரியாரை பேசினாரு, அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றது ஈரோட்ல காட்டிட்டாங்க. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறுபவர்கள் விஜய் கட்சிக்கு போறாங்க. இன்னொன்னு திவிக வேல்முருகன் கட்சிக்கு ஒரு செட்டு போயிட்டாங்க. அப்ப சீமான் தன்னுடைய மார்க்கெட்டை இழந்த சூழ்நிலையில் தான் போய் ரஜினியை பார்த்தார். அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமனை பார்த்திருக்கிறார். சீமான் நேரடியாக பாஜகவோடு என்றைக்குமே கூட்டணி வைக்க மாட்டார். அது ஒரு தவறான விஷயம். வேணா எதற்குமே வழி இல்லை, யாருமே தனக்கு பிஸ்கட் போட தயாரா இல்லை, வெளிப்படையா போய் வச்சாதான் நமக்கு பிஸ்கட் போடுற ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா வேணா சீமான் போய் வெளிப்படையா வைப்பான். அன்னைக்கு வாழவே வழி இல்லை அப்படின்றப்ப. ஆனா இப்போதைக்கு அந்த பன்றி நல்ல சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடையில அந்த பண்ணி நல்லா தலைச்சிட்டு தான் இருக்குது. இப்ப அந்த கண்ணோட்டத்துலதான் நம்ம இதை பார்க்கணும். இது முழுக்க முழுக்க ஒரு பி டீம் எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படின்னு. கடந்த காலத்துல சீமான் பிரச்சாரம் பண்ணவர் தானே. கேப்டன் தமிழ்ச்செல்வன் அப்படின்ற வேட்பாளருக்காக போய் மும்பை வரை போய் தேர்தல் பிரச்சாரம், பாஜக வேட்பாளருக்கு இவர் பிரச்சாரம் செய்தாரு. அதுக்கு என்ன தெரியுங்களா, இந்த மாமா பயலும் இடுமானம் கார்த்தி விளக்கம் சொல்லுவானுங்க. இல்ல, அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற அஜெண்டாவை எங்க அண்ணன் கையில் எடுத்தாரு, அதற்காக போய் தேர்தல் பிரச்சாரம். சரி, தேர்தல் பிரச்சாரம் நீ ஒரு தமிழன்ற அடிப்படையில நீ பேசியிருந்தா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா உன்னுடைய பிரச்சாரம் அப்படித்தான் அங்க இருந்துச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. நரேந்திர மோடி யார் தெரியுமா? குஜராத்தின் முதல்வர். 1,00,000 கோடி கடனை அடைத்து 1,00,000 கோடி குஜராத்தின் பேரில் அந்நிய வங்கிகளில் முதலீடு செய்தவர் அப்படின்னு இதே சீமான் கடந்த காலங்களில் பேசினாரா இல்லையா? அப்ப இதுதான் சீமானை இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்குது. சீமான் ஒரு டீம் பார்ட்னர் அப்படின்றத ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் தெளிவா சொன்னாங்க. எல்லா விஷயத்திலையுமே
இப்ப பெரியாரை திராவிடத்தை எதிர்ப்பதில் பாஜகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அவங்க சாதி மறுப்பு திருமணங்களை அவர்களும் எதிர்ப்பார்கள், இவங்களும் சாதி மறுப்பு திருமணங்களை எதிர்ப்பார்கள். குடிப்பெருமை கொலை என்று ஆணவ படுகொலைகளை நியாயப்படுத்துவார்கள். இதை ரெண்டு பேருமே செய்வாங்க. இப்படி கொள்கை அளவில் இங்க இந்துன்ற லேபிள அவன் ஒட்டிட்டு இருக்கிறான். இவன் இந்துன்ற லேபிள் ஒட்டல, தமிழ் இந்து அப்படின்ற ஒரு லேபிள ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்து அப்படின்னு சொல்றதுக்கு. அவனுக்கும் முருகன், ராம, கிருஷ்ண இவங்க தான் கடவுள். அப்ப இவனுக்கும் கடவுள் யார்? முருகன், ராமன், கிருஷ்ணன். அதேதான். அவன் கிருஷ்ணன்மா, இவன் மாயோன்னு சொல்லுவான். அப்ப அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் இவர்கள் ஒரு டீம் பார்ட்னர்ஸ், சித்தாந்தத்தில் ஒற்றுமை உடையவர்கள். அது இந்துத்துவா என்றால் இது தமிழ் இந்துத்துவா சீமான் பேசுவது. அப்ப இவர்களுக்குள் கூட்டணி அப்படின்றது இயல்பாகவே ஒரு கூட்டணி இருக்குது. அது கருத்தியல் அடிப்படையிலான சமூகத்தை மீண்டும் பின்னோக்கி இழுப்பதற்கான ஒரு கூட்டணி இவர்களுக்குள்ள வெளிப்படையா எப்பயுமே இருக்குது. ஆனால் அது தேர்தல் கூட்டணியா அப்படின்னா தேர்தலில் நேரடி கூட்டணி அல்ல. பிஜேபியோடு இப்படி கள்ள உறவு வைக்கின்ற அந்த வேலையைத்தான் நாம் தமிழர் கட்சி செஞ்சிட்டு வருது. இதுக்கு எதனா உதாரணம் எதனா சொல்ல முடியுமா? இல்ல, நிறைய பிரச்சனையை சொல்லலாம். இப்ப நீட் இருக்கு. நீட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க. இப்ப சீமான் சொல்றாரு, தேர்தல் 6 மாசத்து 1 வருஷத்துல இருக்குது, அதனாலதான் நீட்டை பத்தி சட்டமன்றத்துல பேசுறாங்கன்றாரு. அது உண்மையா? நீட் குறித்து ஏன் இப்ப சட்டமன்றத்துல பேசுறாங்க? ஒன்றிய அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றினாங்க. அந்த மசோதாவிற்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்க முடியாதுன்னு மறுத்திருக்கிறாங்க. அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு இவன் சொல்லுவான், காங்கிரஸ் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்துதான் கொண்டு வந்தது. இதேதான் பாஜகவும் சொல்றாங்க. அன்றைக்கே திமுக கலைஞர் இதை கடுமையா எதிர்த்து அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு நடத்தினாங்க. அதுல விளக்கம் வாங்கினார்கள். அதற்கு பிறகுதான் பாஜக மீண்டும் இந்த நீட் அப்படின்றது திணிக்கப்படுகிறது ஒண்ணு. ஆனா பாஜக என்ன சொல்லுதோ அதே தான் சீமான் பிரச்சாரம் பண்ணுவான். இப்ப கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, கச்சத்தீவு மீண்டும் திரும்ப பெறணும் அப்படின்னு. சீமான் என்ன தெரியுங்களா சொல்லுவான்? கச்சத்தீவை கொடுத்ததே காங்கிரஸ் திமுக தான், நீங்க என்ன திரும்ப பெறறதை பத்தி பேசுறது? ஏண்டா இப்ப 10 வருஷமா ஆட்சியில இருக்கிறது பாஜக. எச் ராஜா கிட்ட கேட்டா என்ன சொல்றாப்புலன்னா, எச் ராஜாவும் இதேதான், இந்த கச்சத்தீவை கொடுத்ததே காங்கிரஸ் திமுக. திமுக இந்தியாவினுடைய ஒரு பகுதியை ஒரு மாநில கட்சியால் யார்கிட்டயாவது கொடுக்க முடியுமா? அந்த அதிகாரம் எங்கேயாவது இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. கூட்டணியில இருந்தாங்க, எதிர்க்கல அப்படின்னு. அது ஒன்றிய அரசு, அது ஒன்றிய காங்கிரஸ் அரசு கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக வாஜ்பேக் பேங்க் அப்படின்ற இன்னொரு வளங்கள் நிறைந்த இன்னொரு கடல் பகுதியையும் இந்திய அரசால் பெறப்பட்டிருக்குது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் அதுல நடந்திருக்குது. அது முழுக்க காங்கிரஸ் தான் காரணம். ஆனால் அன்றைக்கே இதற்கு எதிராக சட்டமன்றத்தில் திமுகவும் கலைஞரும் குரல் கொடுத்திருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இது எல்லாமே கடந்த காலத்தில் நடந்திருக்குது. ஆனா சீமான் சொல்வது என்ன? பாஜக என்ன சொல்லுதோ அதான் சீமானுக்கு. பாஜக ஏன்டா நீ செய்யல? 10 வருஷம் முடிஞ்சு நீ 11 வருஷமா ஆட்சியில இருக்கிற, இங்க 11வது வருஷம், நீ ஏன் கச்சத்தீவை மீட்கல? அந்த கேள்வியை காங்கிரஸை பார்த்து கேட்கணுமா, பாஜகவை பார்த்து கேட்கணுமா? இப்ப சீமான் யாரை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்? திமுகவை பார்த்து கேட்கிறாரு, காங்கிரஸை பார்த்து. டெல்லியில அதிகாரத்துல இருக்கிறது காங்கிரஸா? டெல்லியில அதிகாரத்தில் இருக்கிறது திமுகவா? இவங்களை பார்த்து கேள்வி எழுப்புவதற்கு. நீண்ட நாள் சிறைவாசிகள் முஸ்லிம்கள், அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்னு மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் சரி, பல்கலைக்கழக வேந்தர்களாக முதலமைச்சரே தொடருவார் அப்படின்ற மசோதாவை நிறைவேற்றினாலும் சரி, எந்த மசோதாவாக இருந்தாலும் ஆளுநர் ஒப்புதல் தரமாட்டாரு. அதுக்கு எதிராக இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்ட, நீ மக்கள்கிட்ட சொல்லிருக்கணும்ல, ஆளுநர் கையெழுத்து போட்டாதான் இது நிறைவேறும் அப்படின்னு நீ அப்படி வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் கூட தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு சுயாட்சி வேணும், ஒரு சுய உரிமை இங்க இருக்கணும், மாநில சுயாட்சி அப்படின்ற வலியுறுத்தின இந்த மண்ணுல இதை காட்டி கொடுப்பதற்கென்ற எப்படி அதிமுக இருக்குதோ, எப்படி பாஜக இருக்கிறதோ, எப்படி அதே போலத்தான் இந்த நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. காட்டி கொடுக்குற வேலையதான் பாக்குது. நீ ஏன்டா கொடுக்கல அப்படின்னு வஞ்சிப்பவனை பார்த்து கேள்வி எழுப்புறதை விட்டுட்டு இதுதான் வழிமுறை. வேற நீ முதலமைச்சரானா என்ன பண்ணுவ? இப்ப சீமான் முதலமைச்சர் ஆயிட்டான். இப்ப நீட்டுக்கு தீர்மானம் போடுறோம், கோர்ட்டுக்கு போறோம், எல்லாமே நடக்குது. அவங்க யாருமே ஒப்புதல் அளிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுவ?
நீ கிழிச்சு கீரையை கட்டிடுவியா? இல்லை கத்தி எடுத்துட்டு போய் ஆளுநர் கழுத்துல வச்சு கையெழுத்து போடுவியா மாட்டியான்னு கேட்பியா? இது எப்படின்னா மக்களை முட்டாளாக நினைப்பவர்கள். அப்படித்தான் வந்து அவங்க பின்னாடி ஒரு மடையார் கூட்டமே உருவாகிருக்குது இல்ல. இப்ப அந்த மடையார் கூட்டத்திற்கு ரஜினியை பார்த்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது, நிர்மலா சீதாராமனை பார்த்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய ஒரே அஜெண்டா பெரியார் எதிர்ப்பு, தெலுங்கு எதிர்ப்பு. எப்படி பாஜக RSS சங்கிகளுக்கு ஒரே அஜெண்டா என்ன அஜெண்டானா இஸ்லாமிய எதிர்ப்பு, கிறிஸ்தவ எதிர்ப்பு, தலித் எதிர்ப்பு. இன்னொரு புறம் நாட்டை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விற்கிறது, நாட்டை அந்நிய முதலீடுகளுக்கு அள்ளி கொடுப்பது. இதுதான் இவர்களுடைய ஒரு அஜெண்டாவா இருக்குது. அப்ப இவர்கள் வேறு வேறு அல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ சீமான் வந்து சமீபமாக சொன்ன ஒரு விஷயம் வந்து சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அதில் வந்து அவ்வளோ குழு ஏசி போட்டு அவ்வளோ கோடி செலவு பண்ணி எதுக்கு பட்டிருக்கீங்க, மாணவர்கள் அங்கே போய் லவ் பண்ணிட்டு தானே தெரியுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த மாமா பையிலையும் இந்த சீமானையும் வந்து செருப்பால அடிக்கணும். சீமான்னா வந்து எந்த இடம் கிடைச்சாலும், எங்க லாட்ஜ் கிடைச்சாலும், எங்க படுக்கிறதுக்கு இடம் கிடைச்சாலும் அங்க வந்து ஒரு சந்தில நாய் நின்றுட்டு இருந்தா கூட அதை ரேப் பண்ற ஒரு அயோக்கியம் தான் இந்த சீமான். இந்த நாய்க்கு வந்து இப்போ நூலகங்களை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? லாட்ஜுகளை பார்த்தாலே காலை தூக்கும் நாய்களுக்கு தெரியுமா நூலகத்தினுடைய அருமை? அப்படின்றதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. சீமான் இவன் ஒரு எச்சப்பொறிக்கு, அவனுக்கு மாமா வேலை பார்க்குறவன் இந்த சாட்டை துரைமுருகன். இவங்க ரெண்டு பேருக்கும் நூலகத்தினுடைய அருமை என்ன தெரியும்? மதுரையில கலைஞர் நூலகம், சென்னையில் அண்ணா நூலகம், அடுத்து திருச்சியில காமராஜர் நூலகம் வரப்போகுது. இதனால உனக்கு என்ன பிரச்சனை? மார்ச் மாசம், போன மாசம் 15 பேர் TNPSC, UPSC இந்த மாதிரி தேர்வுகளில் மதுரை நூலகத்தில் பயின்று பாஸ் ஆனவங்களுக்கு கூப்பிட்டு கலெக்டரை பாராட்டி இருக்கிறாங்க. இது அந்த நூலகத்தால தானே நடந்திருக்குது. இப்போ நூலகம் இருந்தா என்ன? யாழ்ப்பாணத்துல நூலகத்தை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து இங்க அரசியல் பேசுறீங்களே, தமிழ்நாட்டுல இருக்கிற நூலகம் இருக்கணுமா கூடாதா? நூலகம்ன்றது அது ஒரு பண்பாட்டு அடையாளம், அது நம்முடைய அறிவின் அடையாளம். நம்ம அறிவை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும், நம்முடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் இதை தெரிந்து கொள்வதற்குமான ஒரு அறிவு கருவூலம். அது வந்து எவ்வளவு ஆசியாவிலேயே பிரம்மாண்டமா இன்னும் எத்தனை கட்டினாலும் தகும். அந்த நூலகத்தினுடைய வாசனை தெரியாத கழுதைய கூட வந்து இவங்களுக்கு உதாரணமா சொல்ல முடியாது. இவனுங்கெல்லாம் வந்து பாலியல் பொறுக்கிகள். இந்த பொறுக்கிகள் ஒரு புறம் வந்து இவங்க பாஜகவோடு இவங்க வச்சிருக்கிற இந்த கள்ள கூட்டணி, இந்த சாயம் தினசரி வெளுத்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு புறம் மக்கள் விரோதமாக தினசரி பேசி கொண்டு இருக்கிறார்கள். பிக்னிக் போற இடம் மாதிரி இருக்குதா, லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இருக்குதா, குழுன்னு ஏசி. ஏன்டா லைப்ரரி வெறுமனே ஃபேனுக்கு அடியில இல்ல ஃபேன் இல்லாம இப்படிதான் லைப்ரரி இருக்குமா? ஏசி இருக்கக்கூடாதா? எல்லாரும் சாதாரண மக்கள் தானே அதையும் பயன்படுத்துறாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துறாங்க, பொதுமக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. நீ வந்து ஏசியில தானே உட்காந்துட்டு இருக்கிற. உன் வீட்டுல இருக்கிற நாய் கூட வந்து ஏசியில இருக்குது. வீட்டுக்கு ஏசி, ஆபீஸுக்கு ஏசின்னு எல்லாத்துலயும் ஏசியிலேயே 24 மணி நேரமும் இருக்கிற நாய் நீ பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு ஏசி போட்டு அவன் நூலகத்துல படிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு வந்து அரசு ஒரு திட்டம் செஞ்சா அதை எதிர்ப்பியா? இந்த நாய்களை தமிழ்நாட்டு மக்கள் செருப்பால் அடித்து விரட்ட வேண்டும். எப்படி பாஜக கும்பலை விரட்டி அடிக்கிறோமோ அதே போல இந்த நாம் தமிழர் திருட்டு கும்பலை விரட்டி அடிக்கணும். இவன் வந்து பிரபாகரன்றது அதுன்றது எல்லாமே ஃப்ராடு. இதுக்கு மேலேயும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவனுங்க வந்து தெரியல அப்படின்னா அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவனுங்க எல்லாருமே ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டானுங்க. திரள் நிதி, அப்புறம் ஒரு யூடியூப் சேனலு, அப்புறம் ஒரு இசுசு காரு, இப்படியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு இந்த திருட்டு கும்பல் பழகி இருக்கிறது. இந்த கும்பலை வந்து அடிச்சு வெளுக்கணும், துரத்தி அடிக்கணும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.